குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல் லைன் ஈக்குட்டோரியல் லைன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல் லைன் ஈக்குட்டோரியல் லைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் எ ஈக்குட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வெரி குட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேக்னெட்டிக் டைபோல், டைபோல்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். டைபோல் அப்படிங்கிறது டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் போல்ஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்டு டைபோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் at a point, magnetic field at a point along the axial line of the magnetic dipole. axial line அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? of the axial line of the magnetic dipole. ஓகேங்களா? வெரி குட். சரி, இப்போ இது பார் மேக்னெட்டுக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பார் மேக்னெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் நாம எடுத்துக்கலாங்க. இது ஒரு பார் மேக்னெட்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ஒரு பார் மேக்னெட். ஓகேங்களா? ஸோ இந்த பார் மேக்னெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் போல், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் போல். ஓகேங்களா? இந்த சவுத் போலுக்கு நார்த் போலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இந்த ரெண்டுக்கும் சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி சொல்லலாம் அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஆக்சியல் லைன் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய சவுத் போலையும் நார்த் போலையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன்ல இருந்து, சரிங்களா, மேக்னெட்டுக்கு வெளியில ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டை நான் சின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி வச்சுக்கலாம், சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ தட் பாயிண்ட் இஸ் கால்டு சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் பார் மேக்னெட் NS, North Pole, South Pole. Let N be the North Pole of the magnet and S be the South Pole of the bar magnet. Each pole strength QM. Each pole strength எவ்வளவுங்க? QM அப்படிங்கிற pole strength. இதாவது South Pole வந்து பார்த்தீங்கன்னா QM அப்படிங்கிற pole strength இருக்கிறது. North Pole வந்து பார்த்தீங்கன்னா QM அப்படிங்கிற pole strength இருக்கிறது. ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா separated by a distance of 2L. இந்த South Pole இருந்து North Pole வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த distance வந்து பார்த்தீங்கன்னா 2L distance. இது வரைக்கும் இந்த சவுத் போல்ல இருந்து நார்த் போல் வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2L டிஸ்டன்ஸ் இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா the magnetic field at a point C. இந்த சிங்கிற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் at a point C at a distance R from the geometrical center of the bar magnet O. இந்த ஓவுல இருந்து, இதுதான் ஓங்கிற பாயிண்ட், இந்த ஓ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து சிங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர். ஓகேங்களா? சோ பாயிண்ட் சி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் சி, சரியா, அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த geometrical center of the magnet O. geometrical center of the bar magnet O. சரிங்களா? அந்த பார் மேக்னெட்டோட geometrical center ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து சி வரைக்கும் இடையில கூடிய டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சிங்கிற பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இந்த சிங்கிற பாயிண்ட் ஆக்சியல் லைன்ல இருக்குது. ஆக்சியல் லைன் என்ன? சவுத் போலும் நார்த் போலும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, இப்போ magnetic field at a point C due to north pole. Magnetic field at a point C due to north pole. இந்த நார்த் போல்னால சிங்கிற பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதை வந்து பாத்தீங்கன்னா பி வெக்டர் என் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது என்னன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா μ0/4π. சரிங்களா? QM இன்டு, ஓகேங்களா, அந்த டிஸ்டன்ஸ் இது
இந்த ஓல இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த நார்த் போல்ல இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. இது நார்த் போல்ல இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ நார்த் போல்ல இருந்து இந்த சி வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓல இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர். சரிங்களா? இது 2L அப்படிங்கறனால இங்க L லென்த், இங்க ஒரு L லென்த். ஓகேங்களா? இப்போ நான் இந்த லென்த் மட்டும் வேணுங்கிறதுனால டோட்டல் ஆர், டோட்டல் வேல்யூ ஆர்ல இருந்து L மைனஸ் பண்ணியாச்சு. டோட்டல் வேல்யூ ஆர்ல இருந்து L மைனஸ் பண்ணியாச்சு. அப்ப என்ன கிடைச்சிரும்? ஆர் மைனஸ் எல் கிடைக்கும். இந்த ஆர் மைனஸ் எல் தான் நார்த் போலுக்கும் இதுக்கு. நல்லா பாத்துங்க. இப்ப இந்த சிங்கிற பாயிண்ட்ல ஒரு யூனிட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு யூனிட் மேக்னெட்டிக் நார்த் போல் வந்து அந்த சிங்கிற பாயிண்ட்ல இருக்கிறதா நாம ஒரு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இந்த இடத்துல நார்த் போல் மட்டும் இருக்கிறதா. ஏன்னா மேக்னெட்டிக் மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நார்த் போல் மட்டும் இருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இமேஜின் பண்ணிட்டு இந்த நார்த் போல என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்றப்போ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் நார்த் போல். நார்த் போல்னால ஏற்பட்ட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்லி எழுதுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதியாச்சு. சரி, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட், magnetic field at a point C due to என்னங்க? due to south pole. அங்க நார்த் போல் எதுனா இங்க சவுத் போல். அதைய BS வெக்டர்னு எழுதிக்கலாம். BS வெக்டர் ஈக்குவல் டு mu naught by 4 pi QM into இப்ப நம்மளுக்கு சவுத் போல்ல இருந்து C வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். சோ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரியுறாப்புல போட்டுறேன். சரிங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R. இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் L. ஓகேங்களா? இது L, இது R. சோ இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா வேணும் அப்படின்னா R plus L அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். சோ அப்ப என்ன பண்ணலாம்? R plus L the whole square. R plus L the whole square. சரி, இப்போ நான் இங்க வெக்டார் குவான்டிட்டி போட்டுக்கிறேன் பாத்தியா? லெஃப்ட் சைடு வெக்டார் குவான்டிட்டி போட்டேன் அப்படின்னா ரைட் சைடும் வெக்டார் குவான்டிட்டி இருக்கணும். ஆனா ரைட் சைடுல நம்ம வெக்டார் குவான்டிட்டி மென்ஷன் பண்ணவே இல்லை. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கு. இங்க நார்த் போல் இருந்தா இந்த சவுத் போல் இங்க இருக்கிற நார்த் போல என்ன பண்ணும்? இந்த சவுத் போல் இங்க இருக்கிற நார்த் போல என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அப்ப அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ இதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைனஸ் ஐ கேப் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம இது மென்ஷன் பண்ணல இல்லையா? டைரக்ஷன் மென்ஷன் பண்ணல இல்லையா? இங்கேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது நார்த் போலோட டைரக்ஷன், அது ஐ கேப் டைரக்ஷன். அதாவது இப்படி போனா ஐ கேப், அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன். இப்படி போனா மைனஸ் ஐ கேப், அதாவது எக்ஸ் டேஷ் ஆக்சிஸோட டைரக்ஷன். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? சரி, வெரி குட். இப்போ நம்ம BN வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு, BS வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா total magnetic field B vector is equal to sum of north pole magnetic field plus south pole magnetic field. So the north pole magnetic field value is mu naught by 4 by QM into R minus L the whole square I cap plus mu naught by 4 pi QM into by R plus L the whole square minus I cap. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம இங்க I cap இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். எது கான்ஸ்டன்ட்? mu naught by 4 pi அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், QM அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா இங்க 1 by R minus L the whole squared இருக்கும். அப்புறம் மைனஸ் இன்டு பிளஸ், மைனஸ் இன்டு பிளஸ் என்னங்க? மைனஸ் இன்டு பிளஸ் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். வெரி குட். இது ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் 1 by R plus L the whole square. அதுக்கப்புறம் இங்கேயும் ஐ கேப் இருக்குது, இங்கேயும் ஐ கேப் இருக்குது. ஓகேங்களா? இதையே காமனா வெளியே எடுத்தோம்னா ஐ கேப் மட்டும் வெளியே வந்துடும். அப்ப மீது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு mu naught by 4 pi
qm into LCM எடுக்கலாம். LCM எடுத்தனா r plus l the whole square minus r minus l the whole square by இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது r square minus l square the whole square. இது வந்து பாத்தீங்கன்னா a minus b the whole square into a plus b the whole square க்கான ஃபார்முலா r square minus l square the whole square. அதுக்கப்புறம் நம்ம பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஒரு i கேப்பை போட்டுக்கலாம். வெரி குட். சரி, அடுத்தது நம்ம b vector is equal to mu naught by 4 pi qm காமனா வெளிய எடுத்துக்கலாம். அடுத்து என்ன இருக்கும்? r plus l the whole square r square plus l square plus 2rl minus r square minus l square. சரிங்களா? இங்க minus 2r வரும், minus into minus plus ஆயிரும், plus 2rl அப்படின்னு போட்டு by r square minus l square the whole square. இங்க i cap போடாம விட்டாதீங்க, அது பெரிய தப்பாயிரும். ஓகேங்களா? இந்த i cap போடாம விட்டீங்கன்னா அது பெரிய தப்பு. ஓகே, அப்போ b vector is equal to இந்த சைடு எழுதிக்கலாம். b vector is equal to mu naught by 4 pi. இங்க இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. இந்த plus r square minus r square cancel, plus l square minus l square cancel. So totally 4rl by r square minus l square the whole square அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அப்புறம் i cap போடாம விட்டோம் பாத்தீங்களா? ஒரே நிமிஷம். 4rl by r square minus l square the whole square into i cap. சரி, இந்த 4rl நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா mu naught by 4 pi சாரி qm, இங்க qm எழுதாம விட்டோம், qm அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஓகேங்களா? இதுல நம்ம இந்த இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 into சாரி qm into 2l into r. இன்னும் கொஞ்சம் தெளிவு எழுதிக்கலாம். இந்த 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 into 2 qm into l into r by r square minus l square the whole square into i cap அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிறோம். என்ன ஃபார்முலா? அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் pm equal to மேக்னெட்டிக் மொமெண்ட் pm equal to என்ன ஃபார்முலா? 2qm into l. ஸோ இதுக்கு பதிலாக மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா mu naught by 4 pi equal to b vector is equal to mu naught by 4 pi into 2 into pm vector into r by r square plus l square sorry minus l square r square minus l square the whole square ன்னு வரும். இதுக்கப்புறம் i cap bracketல க்ளோஸ் பண்ணி இப்ப நம்மளுக்கு r ஓட வேல்யூவோட l ஓட வேல்யூ much lesser. ஸோ அதனால l can be negligible. ஸோ approximately equal to என்னன்னு சொல்லிடலாம், r square minus l square approximately. இந்த l square இருக்குன்னா என்ன பண்ணலாம், r power 4 வரும். அதனால approximately r power 4. ஸோ b vector is equal to mu naught by 4 pi 2 into pm vector into r by r power 4 into i cap. ஸோ ஆருக்கும் r power 4 கேன்சல் ஆயிடும். அப்போ லாஸ்டா ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா b vector is equal to mu naught by 4 pi b vector is equal to mu naught by 4 pi 2 pm vector. ஓகேங்களா? mu naught by 4 pi இங்க pm வெக்டர் போட வேண்டாம், ஏன்னா இங்க i cap போட்டதுனால 2 வெக்டர் குவான்டிட்டி வந்துடும். அதனால ஒரு வெக்டரை தூக்கிடலாம், அதனால இது வேண்டாம். சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா pm அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்க எதுனா mu naught by 4 pi 2 pm by r power 4 into i cap அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். 2 pm by r power 4 i cap அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரி, இதையவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னுல p vector equal to mu naught by 4 pi 2 pm vector by r power சாரி r cube. இங்க கியூப் தான் வந்துச்சு போன ஈக்குவேஷன்ல, அதனால இங்கேயும் r cube அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன?
இதுதான் வந்து பார்த்தா நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஈக்குவேஷன். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிஎம் வெக்டர் ஈக்குவல் டு பிஎம் இன்டு ஐ கேப் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐ கேப்போட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் மூமெண்டோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் மூமெண்டோட டைரக்ஷன் சவுத் போல் டு நார்த் போல். அப்போ மேக்னெட்டிக் மூமெண்டோட டைரக்ஷனும் ஐ கேப்போட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். சரிங்களா? அதனால பிஎம் வெக்டர் ஈக்குவல் டு பிஎம் இன்டு ஐ கேப் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இது உங்களுக்கு புரியுதா? சரி, இப்ப நாம இதே கொஸ்டினோட ஈக்குட்டோரியல் லைன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை பார்த்துடலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஈக்குட்டோரியல் லைன் அப்படிங்கிற பத்தி நாம பார்க்கலாம். சரி, magnetic field at a point along the equatorial line due to magnetic dipole. Magnetic field at a point along the equatorial line due to magnetic dipole. ஓகேங்களா? சரி, இப்போ நாம அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நாம ஒரு மேக்னெட்டை எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மேக்னெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டை நல்லா கீழே வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா ஈக்குட்டோரியல் லைன் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? ஸோ அதனால இந்த மேக்னெட்ல வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சவுத் போல் அண்ட் திஸ் இஸ் நார்த் போல். திஸ் இஸ் சென்டர் பாயிண்ட் ஓ. சரிங்களா? ஜியாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் த மேக்னெட். இந்த சவுத் போலையும் நார்த் போலையும் ஜாயின் பண்ணா அது மேக்னெட்டிக் லென்த். இங்க வந்து பார்த்தா இதுல இருந்து இது வரைக்கும் லென்த் L, இதுல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் L. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2L டிஸ்டன்ஸ் சவுத் போல் இருந்து நார்த் போல் வரைக்கும். ஓகேங்களா? மேக்னெட்டிக் லென்த் இஸ் 2L அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா QMங்கிற சார்ஜ் இருக்குது, இங்கேயும் QMங்கிற சார்ஜ் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த கதையெல்லாம் ஆல்ரெடி we can studied in a axial line question. ஓகேங்களா? சரி, now we see the equatorial line. equatorial line எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, the magnetic field at a point C, the magnetic field at a point C lies along the equatorial line at a distance r from the geometrical center of the bar magnet can be commutated. இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குட்டோரியல் லைனுக்கான இடம். ஓகேங்களா? இந்த சிங்கிற பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு இமேஜினரியா ஒரு நார்த் போல் இருக்கிறதா நாம இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு யூனிட் நார்த் போல் இருக்கிறதா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இமேஜின் பண்ணிக்கணும். இந்த சிங்கிற பாயிண்ட்ல யூனிட் நார்த் போல் இருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த சவுத் போல் இந்த நார்த் போல என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மேல இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு நார்த் போலையும் சவுத் போலையும் ஜாயின் பண்றாப்புல ஒரு லைன் போட்டு இந்த லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, சவுத் போலையும் நார்த் போலையும் ஜாயின் பண்றாப்புல ஒரு லைன் போட்டு ஓகேங்களா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கறதுனால டுவோர்ட்ஸ் சவுத் போலா இருக்கும். அதனால இந்த நார்த் போல சவுத் போல அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த நார்த் போல ரிப்பல் பண்ணும். அப்ப அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போறக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கறனால இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு நார்த் போல். இது வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சவுத் போல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சவுத் போல்.
ஓகே, இது நம்ம எழுதியாச்சு. சரி, இப்போ the magnetic field at the sea due to north pole. ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிக்கலாம். அங்க கண்டுபிடிச்சாப்பே magnetic field at a point C due to north pole நம்ம கண்டுபிடிக்கலாம். Magnetic field at sea due to north pole. ஓகேங்களா? டியூ டு நார்த் போல். அந்த நார்த் போல் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா, பி வெக்டர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 போலா பிரிக்கிறேன், 2 காம்பனண்டா பிரிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பி வெக்டர் என், அதாவது ஒரு வெக்டர் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இதை எக்ஸ் காம்பனண்டாகவும் ஒய் காம்பனண்டாகவும் பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி வெக்டரை நம்ம எக்ஸ் காம்பனண்டாகவும் ஒய் காம்பனண்டாகவும் பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எது எக்ஸ் காம்பனண்ட் எது ஒய் காம்பனண்ட், இது எக்ஸ் காம்பனண்ட், இது ஒய் காம்பனண்ட். அதே மாதிரி இது y டேஷ், இது வந்து பார்த்தீங்கன்னா x டேஷ். ஓகேங்களா? ஸோ இது y y டேஷ், x x டேஷ். இந்த x டேஷோட டைரக்ஷனை ஐ கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். x டேஷோட டைரக்ஷன் நம்ம என்ன சொல்லி சொல்லலாம், ஐ கேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மைனஸ் எக்ஸ் டேஷ், எக்ஸ் டேஷோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ கேப், அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன் ஐ கேப், எக்ஸ் டேஷோட டைரக்ஷன் மைனஸ் ஐ கேப். y axis ஓட டைரக்ஷன் j cap, y dash axis ஓட டைரக்ஷன் மைனஸ் j cap அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ i cap, j cap, மைனஸ் j cap, i cap இதெல்லாம் நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, bn வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 காம்பனண்டா பிரிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு காம்பனண்ட், இந்த டைரக்ஷன்ல ஒரு காம்பனண்ட். இதை என்ன சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து சென்டர்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த ஏங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி சொல்றாங்க அப்படின்னா தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது தீட்டா, இது தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது தீட்டா அப்படிங்கறதுனால இதுவும் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகேங்களா? இது பிஎன் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? வேற கலர்ல எழுதிக்கலாமா ஈஸியா புரியறதுக்காக? இதைய பிஎன் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் காம்பனண்ட், பிஎன் வெக்டரோட ஒய் ஆக்சிஸ் காம்பனண்ட், அதைய பிஎன் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே மாதிரி பிஎஸ்ஐயும் 2 காம்பனண்டா பிரிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இப்படி ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இது பிஎன் பிஎஸ், பிஎஸ் பிரிச்சோம்னா பிஎஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? இது தீட்டா. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைனை பிரிச்சோம் அப்படின்னா பிஎஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ பிஎஸ் காஸ்ட் பிஎஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம முதல்ல சொல்லிக்கிறோம் ஓவ்ல இருந்து சி வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஆர், இது நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் சி டியூ டு பிஎன் வெக்டர் ஈக்குவல் டு பிஎன் காஸ் தீட்டா, இது காஸ் தீட்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறனால மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் இருக்கிறனால மைனஸ் ஐ கேப் பிளஸ் பிஎன் சைன் தீட்டா, சைன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜே கேப் டைரக்ஷனுக்குனால ஜே கேப் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் சி டியூ டு நார்த் போல். சரிங்களா? இது சவுத் போல் பார்த்தோம். அடுத்தது நார்த் போல் பார்த்தோம். இப்போ சவுத் போல் பார்க்கலாம். சவுத் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் வெக்டர், பிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டா எந்த டைரக்ஷன்ல இருக்குது, அதே மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன்ல இருக்குது, மைனஸ் ஐ கேப். அப்புறம் பிஎஸ் சைன் தீட்டா பிளஸ் பிஎஸ் சைன் தீட்டா. இந்த சைன் தீட்டா எந்த டைரக்ஷன், மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம எழுதிக்கலாம். அப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிஎன் வெக்டர் பிளஸ் பிஎஸ் வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அப்படி எழுதுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் வெக்டர் அப்படிங்கிறது பிஎன் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப், ஸோ மைனஸ் காஸ் தீட்டா ஐ கேப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் பிஎன் சைன் தீட்டா ஜே கேப். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். இதுல நாம ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். பிஎன் சின்ஸ் பிஎன் ஈக்குவல் டு பிஎஸ். ஓகேங்களா? ஸோ
ஸோ பிஎன் பிஎஸ் ஈக்குவல்னால இந்த பிஎன் பிளஸ் சைன் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டு சேம் அப்படிங்கிறதுனால 2b காஸ் தீட்டா ஐ கேப் அப்படின்னு சொல்லி நாம எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இது 2b cos theta i cap. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டர். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2b cos theta i cap. சரி, இப்போ நம்ம பிக்கான ஃபார்முலா என்ன? mu naught by 4 by qm by r ஸ்கொயர்ங்கிறது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா இந்த சவுத் போல்ல இருந்து இந்த சி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் நார்த் போல்ல இருந்து சி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஈக்குட்டோரியல் லைன்னால சவுத் போல்ல இருந்து சி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் நார்த் போல்ல இருந்து சி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் போல்ல இருந்து ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னால இது ஆர் இது எல். அப்போ நம்மளுக்கு இந்த இது வேணும். அப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட இது வேல்யூ. அதே மாதிரி இந்த சைடும் டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது ஆர் டேஷ் ஸ்கொயரோட வேல்யூ. ஆர் டேஷ் மட்டும் வேணும்னா இங்க 1/2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, நாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டேஷ் ஸ்கொயர் தான் இருக்குது, அதாவது ஆர் ஸ்கொயர் இருக்குது, அதனால ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா என்ன? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சரிங்களா, காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா? cos theta equal to adjacent side by hypotenuse. சரிங்களா? adjacent sideக்கான ஃபார்முலா என்ன? இங்க theta இது ஆப்போசிட் சைடு, இது adjacent சைடு. அப்ப equal to L by hypotenuseனா இது. ஸோ r dash மட்டும் வரும். r dash ஓட வேல்யூ என்ன? L by r dash equal to root of r square plus L square. இது நம்ம எப்படி எழுதலாம்? L by r square plus L square the whole power 1/2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ அதை நாம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். காஸ் தீட்டாவோட வேல்யூ L by R ஸ்கொயர் பிளஸ் L ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 இன்டூ ஐ கேப். ஸோ இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா ஏன்னா சேம் வேல்யூ இங்க பவர் 1 இருக்குது, இங்க 1/2 இருக்குது. 1 + 1/2 ஓட வேல்யூ 3/2. அப்ப 2/mu0/4 qm by R ஸ்கொயர் பிளஸ் L ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. சரி, இன்டூ ஐ கேப். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு எல் இந்த எல் சேர்த்தியாச்சு. இப்போ 2qml அதை வந்து பார்த்தீங்கன்னா pm ஈக்குவல் டு 2qm இன்ட்டு எல் எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு mu0/4 இன்ட்டு இந்த 2qml pm by r ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இன்ட்டு ஐ கேப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா r ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா ஆர் பவர் இந்த எல் ஸ்கொயர் விட்டலாம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கியூப் அப்படின்னு ஆயிரும். ஓகேங்களா? அதாவது இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் இருக்குது. இந்த எல் ஸ்கொயர் நெக்லிஜிபிளி ஸ்மால், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆரை விட எல் வந்து ரொம்ப ரொம்ப சிறுசு. ஸோ அதனால தேர் இஸ் மச் ஸ்மாலர் அப்படின்னு போய் சொல்லலாம். அதனால இந்த எல் ஸ்கொயர் விட்டுட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஹோல் பவர் 3/2 வரும். இந்த 2க்கு 2 கேன்சல் ஆனால் ஆர் கியூப் மட்டும் வரும். ஸோ இங்க ஆர் கியூப் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணா b vector is equal to mu0/4 pi pm by r cube I cap அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரி, இந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம இங்க மைனஸ் வருது இல்லையா, இதுவும் மைனஸ்னா இங்க மைனஸ் வரும் இல்லையா, அப்போ எல்லா இடத்துலயும் நம்ம மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் 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 மைனஸ்
இங்கேயும் மைனஸ் ஐ கேப்னு இங்க போட்டுக்கலாம். அப்போ பிஎம் மைனஸ் ஐ கேப்பை நம்ம என்ன சொல்லி சொல்லலாம் அப்படின்னா மைனஸ் மியூ0 பை 4 பை பிஎம் வெக்டர் பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி நாம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வெக்டருக்கான ஃபார்முலா. ஸோ இங்க டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். பிஎம் வெக்டர் என்ன மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். சரி, அப்ப அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் ஈக்குட்டோரியல் லைன் டியூ டு பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னெட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னெட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். நான் உங்களுக்கு சிம்பிளா இது பண்ணிடுறேன். ஓகேங்களா? Torque acting on a bar magnet in a uniform magnetic field. Torque acting on a bar magnet in a magnetic field. டார்க் அப்படின்னா என்ன? டார்க் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் எஃபெக்ட் ஆர் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ நம்ம கன்சிடர் ஏ பார் மேக்னெட், ஒரு பார் மேக்னெட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் மேக்னெட். ஓகேங்களா? கன்சிடர் ஏ பார் மேக்னெட். ஓகேங்களா? பார் மேக்னெட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்ல வந்து பாத்தீங்கன்னா இது சவுத் போல், இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் போல். ஸோ சவுத் போல் நார்த் போல் இருக்கக்கூடிய பார் மேக்னெட் பிளேஸ்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் லென்த் இருக்கிறாப்புல இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். சவுத் போல் நார்த் போல் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா QM மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈச் போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ். ஸோ நார்த் போல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துங்க, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நார்த் போல் மட்டும் வச்சோம் அப்படின்னா அது நார்த் போல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி ஆக்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே இந்த நார்த் போல் மூவ் ஆகும். ஆனா சவுத் போல் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு மூவ் ஆகும். ஸோ இது நாம ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நார்த் போல் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், சவுத் போல் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரி, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்த் போல் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா F வெக்டர் ஈக்குவல் டு QM இன்டு B அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். B வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கறனால F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு QM இன்டு B வெக்டர் மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? F வெக்டர் ஈக்குவல் டு QM இன்டு B வெக்டர் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாங்க, மைனஸ் போட்டுக்கலாம். F வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் QM இன்டு B வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்த் போல் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவல் டு QM இன்டு B வெக்டர். சரியா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை நார்த் போல் பை நார்த் போல். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சவுத் போல். ஓகேங்களா? சவுத் போலுக்கு வந்து பாத்தீங்கன்னா F வெக்டர் S இஸ் ஈக்குவல் டு மைனஸ் QM இன்டு
பி வெக்டர் மைனஸ் QM இன்டூ பி வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் F வெக்டர் ஈக்குவல் டு, சரிங்களா, நல்லா பார்த்தீங்க, ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறனால F வெக்டர் Fn vector plus Fs vector is equal to 0 vector அப்படின்னு மாறிடும். But the moment of force or torque experienced by the north pole about point O. அந்த point Oல வந்து பார்த்தீங்கன்னா point O அப்படிங்கிறது geometrical center of the magnet. இந்த point Oல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். அப்போ இது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல, அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் 0 அப்படிங்கிறப்ப டிரான்ஸ்லேஷனல் மோஷன் 0. டிரான்ஸ்லேஷனல் மோஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது 0. அதாவது இந்த மேக்னெட் நகராது, ஆனா ரொட்டேட் ஆகும். சரிங்களா, அது எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சரியா, the moment of force or torque experienced by the இது அந்த moment of force or torque, moment of force ன்னு சொல்லலாம் ஆர் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, இந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை நார்த் போல், நார்த் அண்ட் சவுத் போல். ஓகேங்களா, நார்த் அண்ட் சவுத் போல் இது நாம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அட் எ பாயிண்ட் ஓ, பாயிண்ட் ஓ இஸ் என்ன சொல்லலாம், tau vector is equal to ON vector into FN vector plus OS vector into FS vector அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ tau vector is equal to ON vector, ஓவுல இருந்து n வரைக்குள்ள டிஸ்டன்ஸ், ஓவுல இருந்து n வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ON vector into FN vector. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா OS vector into FS vector அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இது ON வெக்டர் இன்டூ FN வெக்டருக்கு பதிலாக இன்டூ FM வெக்டருக்கு பதிலாக QM இன்டூ B வெக்டர் பிளஸ் OS வெக்டர் FS வெக்டருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா QM இன்டூ B வெக்டர் மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னிடியூட மட்டும் எடுத்துட்டா மேக்னிடியூட் ஆஃப் ON வெக்டர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் OS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது மாடுலஸ் போட்டா மேக்னிடியூட் அர்த்தம், ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் QMB வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் QMB வெக்டர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் மைனஸ் QMB வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ இதையும் நம்ம என்ன சொல்லி எழுதிக்கலாம், பிளஸ் எழுதிக்கலாம், ஏன்னா மாடுலஸ் போட்டா பிளஸ் எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா OS ஓட வெக்டர் வந்து சாரி OS வெக்டர்ல இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக், இது மேக்னிடியூட் ஆஃப் QM வெக்டர் ஈக்குவல் டு L அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லென்த்துக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு. ஓகேங்களா, சரி, அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டவ் வெக்டர் ஈக்குவல் டு L இன்டூ QM, ஓகேங்களா, இன்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், A வெக்டர் கிராஸ் B வெக்டர் அப்படிங்கிறத என்ன சொல்லி சொல்லலாம், A வெக்டர் கிராஸ் B வெக்டர் ஈக்குவல் டு AB sin தீட்டான்னு எழுதுவோம் இல்லைங்களா, ஈக்குவல் டு AB sin தீட்டா அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோன்னா ONக்கு பதிலாக L போட்டு QMB வெக்டருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா QMB எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஸ் ப்ராடக்ட் பதிலாக sin தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். பிளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா LQMB sin தீட்டா. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 2LQMB sin தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இந்த 2LQM நம்ம என்ன சொல்லி எழுதிக்கலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் PM வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். PM வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், அல்லது PM அப்படின்னு சொல்லி வெக்டர் இருக்கும். நீங்க நம்ம மேக்னிடியூட மட்டும் தானே எழுதிக்கிறோம். அப்போ 2L into QM equal to magnitude of magnetic moment PM into B sin theta அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த PM into B sin theta அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். sin theta உள்ள வச்சுனா டார்க் ஈக்குவல் டு PM வெக்டர் கிராஸ் B வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, இதுல PM வெக்டர்ங்கிறது மேக்னெட்டிக் மூமெண்ட், B வெக்டர் அப்படிங்கிறது மேக்னெட்டிக். இந்த ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா நம்மளுக்கு டார்க் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டார்க்குக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, சரி, ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த பார் மேக்னெட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சியல் லைனோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் அந்த ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன்லயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன்ல
மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஈக்குட்டோரியல் லைன் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஆக்சியல் லைனுக்கான ஃபார்முலா என்ன? B வெக்டர் ஈக்குவல் டூ மியூ நாட் பை 4 பை 2 PM வெக்டர் பை R கியூப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அலாங் த ஈக்குட்டோரியல் லைன் பார்க்குறோம். ஸோ ஈக்குட்டோரியல் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆ நார்த் போல்னால உருவாகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட், சவுத் போல்னால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2 இது பண்ணோம். நார்த் போல்னால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட காம்பனன்ட் வெக்டரா பிரிச்சோம். சவுத் போல்னால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டையும் காம்பனன்ட் வெக்டரா பிரிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2யும் ஆட் பண்ணோம். ஸோ டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் வேல்யூ என்ன கிடைச்சது அப்படின்னா, மைனஸ் மியூ நாட் பை 4 பை PM வெக்டர் பை R கியூப். நல்லா பார்த்துங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? மியூ நாட் பை 4 பை 2 PM வெக்டர் பை R கியூப். இங்க மியூ நாட் பை 4 பை PM வெக்டர் பை R கியூப். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். மியூ நாட் பை 4 பை 2 PM வெக்டர் பை R கியூப். இங்க மியூ நாட் பை 4 பை PM வெக்டர் பை R கியூப். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குட்டோரியல் லைனுக்கு மியூ நாட் பை 4 பை PM வெக்டர் பை R கியூப் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சது. சரிங்களா? PM வெக்டர் பை R கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கிறது. ஆக்சியல் லைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? மியூ நாட் பை 4 பை PM 2 PM வெக்டர் பை R கியூப் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஈக்குட்டோரியல் லைன் மாதிரி 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன், அல்லது ஆக்சியல் லைனை 2 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குட்டோரியல் லைன் கிடைச்சிடும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆக்சியல் லைன் ஈக்குட்டோரியல் லைன் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க மைனஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஆக்சியல் லைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஈக்குட்டோரியல் லைனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னெட். அதுக்கான ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டவ் வெக்டர் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மூமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இதுவும் ஒரு 5 மார்க். ஓகேங்களா? சரி, இது எல்லாமே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல படிச்சதுதான். இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பொட்டன்சி எனர்ஜி ஆஃப் த பார் மேக்னெட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.